குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கோவை அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்காக நாள்தோறும் 7500 முதல் 10,000 பேர் வரை வருகின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் ஏழை எளிய மக்கள். அப்படி வருபவர்கள் சிலர் பல நாட்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டியிருக்கும். ஆனால் இடப்பற்றாக்குறை காரணமாக அவர்களுக்கு படுக்கை ஒதுக்கப்படுவதில்லை. இதனால் வெளியே தங்கிவிட்டு நாளை வருமாறு அவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். வறுமையில் வாடும் மக்களை வெளியே செல்லுமாறு வலியுறுத்துவதால் அவர்கள் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள பஸ் ஸ்டாண்ட் கூரையின் கீழ் தங்குகின்றனர். கை கால்களில் கட்டு போட்டுக்கொண்டு அவர்கள் தெரு ஓரத்தில் தங்கியிருப்பது பார்ப்பவர்களை கலங்க வைக்கும். இந்த பிரச்சனையின் தீவிரம் என்ன? இதை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மறுமலர்ச்சி மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் ஆலோசனை தருகிறார். கோயம்புத்தூர் பொட்டன்ஷியலுக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் மிகவும் குறைவு. சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மருத்துவமனைகள் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலு, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலு, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு, தாம்பரத்தில், அதே மாதிரி எக்மோரில், அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு அதிக அளவு மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 2 மருத்துவமனைகள் தான் இருக்குது. இப்போ இஎஸ்ஐசி மருத்துவமனை, கோயம்புத்தூர் ஜிஹெச், இந்த ரெண்டுமே கோயம்புத்தூர் பாப்புலேஷனுக்கு பத்துறதில்லை. இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூரோட டிஸ்ட்ரிக்ட் பாப்புலேஷன் மட்டும் இந்த மருத்துவமனைக்கு வர்றதில்ல. திருப்பூர், கரூர், ஈரோடு, ஊட்டி, நீலகிரி மாவட்டம் முழுசா எல்லாமே இங்கே தான் வர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மருத்துவமனை நிச்சயமாக இடம் பத்தாது. ஏற்கனவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு எய்ம்ஸ் வேணும்னு கேட்டார். இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, ஏற்கனவே மதுரையிலேயே இன்னும் எய்ம்ஸ் ஓப்பன் பண்ணல. அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா அது 20 வருஷம் ஆயிரும் எய்ம்ஸ் வர்றதுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு இன்னொரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை கொண்டு வரணும், உடனடியாக கொண்டு வரணும். கோயம்புத்தூருக்கு தேவை இருக்குது. ஏன்னா தேவை இருக்கிறதுனால தான் நீங்கள் போய் எய்ம்ஸ் கேட்டு வர்றீங்க டெல்லியில் போய். எய்ம்ஸ் எப்போ வரும்? கேட்குறதோடு உங்கள் வேலையை முடிச்சுக்கூடாது. தமிழ்நாடு அரசு இந்த மக்களுக்காக இன்னும் ஒரு பெரிய மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எப்படி சென்னையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுனாங்களோ அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு தேவை இருக்குது. அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடிய ஜிஹெச் நிச்சயமாக இடம் பத்தாது. பேஷண்ட்டை முழுசாக கவனிக்க முடியாது, நல்லா கவனிக்க முடியாது. இடப்பற்றாக்குறை கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு இருக்குங்கிறது உண்மை, எல்லாத்துக்கும் தெரியும். இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் பற்றாக்குறை, மருத்துவர்கள் பற்றாக்குறை, லேப் டெக்னீஷியன் பற்றாக்குறை, இது எல்லாமே கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் இருக்குது. இது எல்லாத்தையுமே களையணும்னு சொன்னோம்னா மருத்துவமனைகள் முழுசாக மறு பரிசீலனைக்கு உட்படுத்தப்படணும். நீங்கள் அமைச்சர் ஆய்வுக்கு போகிறாங்க, அவருக்கு என்னன்னே தெரியாது. முதல்ல ஸ்டடி பண்ணணும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? அமைச்சர் போகிறத பற்றி பிரச்சனை கிடையாது, பட் ஆனால் அவர் முழுசாக மருத்துவமனையில் நடக்கிறத உள்வாங்கிறாரா? அவர் ஆய்வுக்கு பிறகு வெளிப்படையாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். இந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அமைச்சர் உள்ள ஆய்வுக்கு போனார்ல, போனதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் இன்னென்ன குறைகள்லாம் இருக்குது, நான் போய் பார்த்தேன், இதையெல்லாம் 6 மாதத்தில் சரி பண்ணுறோம், அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அறிவிக்கணும்ல. அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஆய்வுக்கு உள்ளே போனீங்கல்ல, இந்த இடத்துல இத்தனை ஆப்ரேட்டர் வேணும், இத்தனை டாக்டர் வேணும், இத்தனை நர்ஸ் வேணும், இத்தனை டெக்னீஷியன் வேணும், இந்தந்த மெஷினரிஸ் எல்லாம் வேணும், இந்தந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும். நாங்கள் அடுத்த 6 மாதத்தில் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வருவோம், நர்சஸ் எல்லாம் இவ்வளோ போடுவோம், டாக்டர்ஸ் இவ்வளோ பணியமர்த்துவோம். இந்த டேட்டாஸ் ஏன் நீங்கள் கொடுக்கல? அதனால் நீங்கள் பார்க்குறதுனால யாருக்கு யூஸு? ரீல்ஸ் மட்டும் போடுறீங்க. அமைச்சர் ஆய்வு செய்தார், அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தெருவில் கட்டு போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. ஏன்னா அடுத்த நாள் காலையில் மறுபடியும் சிகிச்சைக்கு போகணும். அவங்க தூரமாக இருக்காங்க. அவங்க இன்பேஷண்ட்டை அவங்க வைக்க முடியாது. ஏன்னா இன்பேஷண்ட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே பெட் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? அதிகமான பேஷண்ட்டை வெளியில் தள்ளி விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? மருத்துவர்கள் என்ன பண்ண முடியும்? இடம் இருந்தால் தானே. அப்போ இடம் கொடுக்கறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னால் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இது கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில், கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. புதிய ஆட்சி வந்துருச்சுன்னா
கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உடனடி தேவை இருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதை அறிவிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒரு டாக்டர் ஒரு நாளைக்கு 20 பேஷண்ட் தான் பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போனால் அந்த பேஷண்ட்டை உட்கார வச்சு டாக்டர் பேசுகிறதே 10 நிமிஷம் பேசுவார். அதுக்கப்புறம் அவர் பேசும்போதே நிறைய பேர்த்துக்கு வியாதி குணமாயிரும். ஆனால் ஜிஹெச்சில் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 1 மணி நேரத்தில் ஒரு 20 பேஷண்ட் பார்க்கணுன்னு வச்சுக்கங்களேன். அவங்க 100 பேஷண்ட் இருப்பாங்க. அந்த டாக்டர் எப்படி பார்க்க முடியும்? இப்போ இது டாக்டர் மேலே குற்றம் சொல்கிறதா, ப்ராக்டிக்கலாக அவங்களால முடியலன்னு சொல்கிறதாங்கிற பிரச்சனை இருக்குது. இதில் டாக்டர்ஸ் பிரச்சனை இருக்கிற இடத்துல மருத்துவர்களை நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் முடியாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? 1 மணி நேரத்தில் 100 பேஷண்ட்டை பார்க்கும்போது வேறு வழி இல்லை. அந்த டைமுக்குள்ளே 100 பேஷண்ட் எப்படி பார்க்க முடியும்? அப்போ அவங்க அவசரமாக பார்ப்பாங்க. அப்போது பேஷண்ட்டுக்கு சரியான மருத்துவம் கிடைக்காது. இது உண்மைதான். இந்த சூழல் எப்படி இருக்குதுங்கிறத ஆய்வு பண்ணி மருத்துவர்களுக்கு எத்தனை பேஷண்ட் உள்ளே வர்றாங்க, எவ்வளோ மருத்துவர்கள் தேவை, அவ்வளோ மருத்துவர்கள் நம்ம போடுறோமா, இதெல்லாம் அரசாங்கம் தான் செய்யணும். இப்படிப்பட்ட நிலைமை மாறுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளால் மாற்றிட முடியும். டாக்டரை கொஸ்டின் பண்ணிட முடியும். நீங்கள் ஒரு பேஷண்ட்டு முடியாமல் வர்றான், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும்னா இடம் இல்லைங்கிறதுக்காக தூக்கி வீசினாங்கன்னா இது ஏற்றுக்கவே முடியாது. இது உடனடியாக செஞ்சாகணும். நான் கேட்குறேன், நம்முடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம்னு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மோதிரம் போடுறீங்க. நம்ம என்ன கேட்குறேன்னா, உங்கள் சகோதரிக்கு பிரச்சனை இல்லாமல் பிரசவம் பாருங்கன்னு சொல்கிறோம். முதல்ல மருத்துவமனையை சரி பண்ணுங்க. நம்பிக்கையோட அரசு மருத்துவமனைக்கு போகணும். அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் போகிறீங்களே, உங்கள் சகோதரி அரசு மருத்துவமனைக்கு போகும்போது நம்பிக்கையோடு போகணும். அந்த மாதிரி மருத்துவமனை இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. 750 கோடியை போய் பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போடுறதை விட குழந்தை நல்லா பிறக்கணும், தாயும் குழந்தையும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை உங்களுக்கு வேணும். அப்படிப்பட்ட மருத்துவமனைகளை நீங்கள் உருவாக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரலாக இப்போ பேஷண்ட்டு கூட ஒருத்தர் போகிறாங்க, அவங்க டாய்லெட் யூஸ் பண்ணணும். டாய்லெட் எப்படி இருக்குது? ரெகுலராக போகிறவங்களுக்கு நிறைய சிரமம் இருக்குது. அது இல்லாமல் பெண்கள் வெளியில் நின்று அவங்க அடுத்த நாள் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர முடியாமல் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இந்த அரசாங்கம் இதையெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனிச்சாகணும். ஏன்னா ஒரு மருத்துவமனைக்கு போகிறவங்க நம்பிக்கையோடு போகணும். அவங்களால முடியலையா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த மருத்துவமனையில் இருக்கணும். இதுக்கு அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்கணும். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவங்களால பார்க்க முடியலன்னு சொல்லி உடனடியாக ஜிஹெச்சுக்குன்னு ரெஃபர் பண்ணிடுவாங்க. அப்போ ஆரம்ப சுகாதாரம் குறிப்பிட்ட அளவுக்கு நோயாளிகளை அங்கேயே அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து அனுப்பக்கூடிய கெப்பாசிட்டியில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கணும். அங்கங்கே அரசு மருத்துவமனைகள் இருக்குது. இப்போ மதுக்கரையில் ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது. அதே மாதிரி அரிசிபாளையத்தில் ஒரு அரசு மருத்துவமனை. இந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அரசு மருத்துவமனை இருக்கிற இடத்துல இன்னும் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஜிஹெச்சுக்கு போகக்கூடிய எண்ணிக்கை குறையும். எல்லாத்துக்குமே ஜிஹெச்சுக்கு அனுப்புவாங்க. சின்னது கொஞ்சம் அவங்களால முடியல அப்படின்னு சந்தேகப்பட்டாவே ஜிஹெச்சுக்குன்னு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ எல்லாமே ஜிஹெச்சுக்கு வர்றாங்க. இப்போ ஊட்டியிலிருந்து வர்றாங்க. கோயம்புத்தூர் கோயம்புத்தூருடைய மக்கள் மட்டும் கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு வர்றதில்லை. நீலகிரியிலிருந்து வர்றாங்க, திருப்பூர்லேருந்து வர்றாங்க, கரூர்லேருந்து வர்றாங்க, ஈரோடுலேருந்து வர்றாங்க. ஏன் பல பேஷண்ட் திண்டுக்கல்லிருந்து கூட வர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொசிஷனில் அந்த மருத்துவமனைக்கு இடம் பத்தாதுங்கிறது தான் உண்மை. உடனடியாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூருக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஏழை நோயாளிகள், அவங்களால முடியவே முடியாது, பஸ் ஏறி வர்றது கூட சிரமமாக இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளை ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணும். இது ஒரு சர்வேவே பண்ணணும். எத்தனை பேஷண்ட்ஸை இந்த மாதிரி வெளியே அனுப்புகிறாங்க, மாதத்தில் எவ்வளோ பேர்த்த அட்மிட் பண்ணாமல் திருப்பி அனுப்புகிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சர்வே எடுக்கணும். அங்கே ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு அவங்களுக்கான பிரச்சனைகளை அட்மிட் பண்ணுறதுக்கு, அதையெல்லாம் கேட்குறதுக்கு மருத்துவமனையில் ஒரு ஆஃபீஸே போட்டு ரன் பண்ணணும். கம்யூனிகேஷன் பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் தொடர்ச்சியாக நடக்கணும். ஏதாவது புகாராக இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் புகார் தெரிவிக்கலாம். அந்த புகாரை உடனடியாக உள்வாங்கி அதுக்கான தீர்வையும் உடனடியாக காண்கக்கூடிய வகையில் அரசு மருத்துவமனை செயல்பட வேண்டும்.